வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தியா செஷல்ஸ் நாடுகளுக்கிடையிலான நட்புறவு புதிய உச்சங்களை எட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வாகன உற்பத்தி மையமாக தமிழகம் திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 214 கோடி ரூபாய் மதிப்பில் தூய்மை பணியாளர்களுக்கான உணவு விரிவாக்க திட்டம் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. தீயணைப்புத்துறை சார்பில் பாதுகாவலருக்கான சிறப்பு ஒத்திகை பயிற்சி இன்று தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா செஷல்ஸ் நாடுகளுக்கிடையிலான நட்புறவு புதிய உச்சங்களை எட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மனியுடனான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் உரையாற்றிய பிரதமர் இரு நாடுகளுக்கிடையிலான கடல்சார் ஒத்துழைப்பு மற்றும் கலாச்சார பிணைப்புகளை எடுத்துரைத்தார். புவியியல் ரீதியிலாக மட்டுமல்லாமல் வரலாற்று ரீதியிலும் இரு நாடுகளும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையன என்று பிரதமர் குறிப்பிட்டார். எதிர்கால தொலைநோக்கு பார்வை மற்றும் பரஸ்பர நம்பிக்கையுடன் இரு நாடுகளும் வளர்ச்சி பாதையில் முன்னேறி செல்லும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியாவின் கடல்சார் ஒத்துழைப்பு நாடாக செஷல்ஸ் திகழ்கிறது என்று கூறிய பிரதமர் நிலம், நீர், காற்றுக்கு அப்பாலும் இந்த ஒத்துழைப்பு முன்னெடுத்து செல்லப்படும் என்றார். இரு நாடுகளுக்கிடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் இன்று கையெழுத்தாயின. முன்னதாக மாணாக்கரின் தேர்வு அழுத்தத்தை களையும் பரீட்சா பே சர்ச்சா 9வது பதிப்பின் 2வது கட்டமாக காணொலி வாயிலாக இன்று மாணாக்கருடன் கலந்துரையாடிய பிரதமர் தொழில் முனைவோர் பாதையை மாணாக்கர் தேர்ந்தெடுக்க அறிவுறுத்தினார். சிறிய அளவிலான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இதற்கு வழிகோலும் என்றும் அவர் குறிப்பிட்டார். पहले आपका ध्यान इस बात पे होना चाहिए कि आप क्या करना चाहते हैं. कुछ स्टार्टअप ऐसे हैं जो सिर्फ टेक्नोलॉजी में इनोवेशन करना चाहते हैं. किसी को लगता है मैं ड्रोन बनाऊं, किसी को लगता है कि मैं घर में बिजली की व्यवस्था ऐसी खड़ी कर दूं. अपने किसी 4 दोस्तों को देख जानती होगी जो टेक्नोलॉजी में एक्सपर्ट हैं. एक आध दोस्त है फाइनेंस में एक्सपर्ट है. चलो 4 लोगों की टोली बना दे, साइड में अपन स्टार्टअप शुरू करते हैं. பாட புத்தகங்களுக்கு அப்பால் செயல்முறை நடவடிக்கைகளுக்கு மாணாக்கர் தங்களை உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் அறிவுறுத்தினார். ஒழுக்கமும் உத்வேகமும் மாணாக்கருக்கு தேவை என்றார் அவர். அடிப்படை விதிகளை மாணாக்கர் பின்பற்றுவதன் மூலம் நாட்டின் கட்டமைப்பு மேலும் வலுப்பெறும் என்றும் குறிப்பிட்டார். உள்ளூர் பொருட்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த பிரதமர் இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்கள் நம் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் என்றார். நாட்டின் குடிமக்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியும் இந்தியாவை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் என்றார். பிரதமரின் உரையை கோவை புளியகுளம் PM ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா பள்ளியை சேர்ந்த மாணாக்கர் இன்று பார்வையிட்டனர். இப்பள்ளியை சேர்ந்த 10 மாணாக்கர் இதில் நேரடியாக பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. இதில் பங்கேற்ற மாணவிகள் தங்களது அனுபவங்களை எமது கோவை செய்தியாளரிடம் பகிர்ந்து கொண்டனர். என்னோட பேர் ஷன்சியா. நான் இப்போ ரீசெண்டாக PM மீட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அது என்னோட லைஃப்லேயே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் நினைக்கிறேன். நார்மலாக ஒரு ஃப்ரெண்டோட பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நம்ம லைஃப் பற்றி, நம்ம லைஃப்பை எப்படி பேலன்ஸ்டாக வச்சுக்கணும், நம்ம இன்னும் கெரியரில் எப்படி டெசிஷன்ஸ் எடுக்கணும், நம்ம படிக்கிறது, அப்புறம் நம்மளோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு நிறைய விஷயங்கள் சொன்னார். என் பேர் மஹதி ஆனந்த். அவரோட பேசினதில் நாங்கள் நிறையா விஷயம் கற்றுக்கிட்டோம். எப்படி நார்மலாக பீப்புளோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும் ங்கிறதுலேருந்து படிப்பை நம்ம ஒரு பேர்டனா இல்லாமல் அது ஒரு நல்ல ஒரு விஷயமா யோசிக்கணுங்கிற வரைக்கும் எல்லா விஷயமுமே நாங்கள் அவர்கிட்டேன்னு கற்றுக்கிட்டோம். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மக்களவை இன்று கூடியதும் 19 வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணிக்கு அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். இந்திய அணியின் சாதனை எண்ணற்ற இளையோருக்கு தூண்டுகோலாக இருப்பதோடு விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்க உந்து சக்தியாகவும் திகழும் என்றார். இதனைத் தொடர்ந்து கேள்வி நேரத்தை அவைத்தலைவர் எடுத்துக்கொள்ள முற்பட்ட போது காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அவையின் மையப்பகுதியில் குழுமி முழக்கங்களை எழுப்பின. அமைதி காக்க அவைத்தலைவர் விடுத்த வேண்டுகோளுக்கு உறுப்பினர்கள் செவி மடுக்காததால் அவை நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் மக்களவை கூடிய போது அமளி தொடரவே மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணனும் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பாராட்டு தெரிவித்தார். மக்களவை நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து இடையூறு விளைவிப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் காங்கிரஸ் உறுப்பினர்களின் ஒழுங்கீனமான நடவடிக்கையால் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தை அவையில் எடுத்துக்கொள்ள முடியாமல் போனதாக குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சிகளின் நடவடிக்கைகளுக்கு அவைத் தலைவரும் அதிருப்தி வெளியிட்டதை அவர் சுட்டிக்காட்டினார்.
மத்திய நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் உரையாற்ற வேண்டிய தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பட்டியல் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். அவையில் உறுப்பினர்களுக்கு பேச வாய்ப்பு கிடைக்காவிட்டால் அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்கும் காங்கிரஸ் கட்சியினரே இதற்கு பொறுப்பு என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான சிறப்பு அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நாட்டின் வாகன உற்பத்தி மையமாக தமிழகம் திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் சிப்காட்டில் 470 ஏக்கரில் 9000 கோடி ரூபாய் முதலீட்டிலான அதிநவீன கார் உற்பத்தி ஆலை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், தொழில் தொடங்க தமிழகம் உகந்த மாநிலமாக உள்ளது என்றார். தொழில் வளர்ச்சியில் உலக நாடுகளோடு தமிழகம் போட்டியிடுவதாக கூறிய அவர், முதலீடுகள் செயல்பாட்டு மாநாடு விரைவில் நடத்தப்படும் என்றார். முன்னதாக தூய்மை பணியாளர்களுக்கான உணவு விரிவாக்க திட்டத்தை முதலமைச்சர் திருவள்ளூர் மாவட்டம் போலிபாக்கத்தில் இன்று தொடங்கி வைத்தார். மாநிலம் முழுவதும் 1,29,000 தூய்மை பணியாளர்கள் பயன்பெறும் வகையில் 214 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. சென்ற ஆண்டு நவம்பர் 15ஆம் தேதி முதல் கட்டமாக சென்னை மாநகராட்சியில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் விரிவாக்க பணிகள் முதலமைச்சர் இன்று துவக்கி வைத்தார். தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். தொடர்ந்து பெரம்பலூர், மதுரை, கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் அந்தந்த பகுதி அமைச்சர்கள் தூய்மை பணியாளர்களுக்கான உணவு விரிவாக்க திட்டத்தை துவக்கி வைத்தனர். தமிழ்நாட்டில் தீயணைப்புத்துறை சார்பில் பாதுகாவலர்களுக்கான சிறப்பு ஒத்திகை பயிற்சி இன்று நடைபெற்றது. பெரம்பலூரில் கல்வி நிறுவனங்களில் பணியாற்றும் பாதுகாவலர்களுக்கான விழிப்புணர்வு பயிற்சியை மாவட்ட அலுவலர் அனுஷியா இன்று தொடங்கி வைத்தார். தீயணைப்பு கருவிகளை கையாளுதல், தீ விபத்து நேரிட்டால் மாணாக்கரை பாதுகாப்பாக வெளியேற்றுதல் குறித்த பயிற்சிகள் இதில் இடம்பெற்றன. திண்டுக்கல்லில் மாவட்ட தீயணைப்பு மீட்பு பணிகள் அலுவலர் விவேகானந்தன் தலைமையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நடைபெற்ற பயிற்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அடுக்குமாடி குடியிருப்புகள், மருத்துவமனைகள், தொழிற்சாலைகள், வணிக வளாகங்களில் பணிபுரியும் காவலர்கள் மேற்கொள்ள வேண்டிய முதலுதவி நடவடிக்கைகள் குறித்த பயிற்சிகள் இதில் இடம்பெற்றன. திருப்பத்தூரிலும் இத்தகைய பயிற்சிகள் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. நாகை மாவட்டத்தில் செயல்படும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் வெளி மாவட்ட நெல்லை கொள்முதல் செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் எச்சரித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இன மக்கள் தாட்கோ மூலம் மானியத்துடன் கடனுதவி பெற அதன் இணையதளத்தில் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதும் மாணாக்கருக்கான செய்முறை தேர்வுகள் இன்று தொடங்கின. பொதுத் தேர்வு அடுத்த மாதம் 2ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி கொங்கனாபுரம் அருகே நடைபெற்ற கால்நடை திருவிழாவில் 200க்கும் மேற்பட்ட பாரம்பரிய காளை, சேவல் இனங்கள் பங்கேற்றன. கால்நடைகளை வளர்ப்பது குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற கண்காட்சியில் கால்நடைகளுக்கு வழங்கப்படும் மருத்துவ வசதிகள் குறித்தும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து கால்நடை வளர்ப்போர் இதில் பங்கேற்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவிலில் தை செவ்வாய் உற்சவத்தை முன்னிட்டு செல்வமுத்துக்குமார சுவாமி தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஐசிசி உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா ஈடன் கார்டனில் ஸ்காட்லாந்திற்கு எதிராக 208 ரன் என்ற வெற்றி இலக்குடன் விளையாடும் இத்தாலி சற்று முன் 15 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 129 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா செஷல்ஸ் நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு புதிய உச்சங்களை எட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வாகன உற்பத்தி மையமாக தமிழகம் திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 214 கோடி ரூபாய் மதிப்பில் தூய்மை பணியாளர்களுக்கான உணவு விரிவாக்க திட்டம் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. தீயணைப்புத்துறை சார்பில் பாதுகாவலர்களுக்கான சிறப்பு ஒத்திகை பயிற்சி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.